லக்னம் ராசியோடு இல்ல லக்னத்தோடு இல்ல ராசியோடு ஏதோ ஒரு வகையில சனியினுடைய தொடர்பு வரக்கூடிய ஒருத்தர் டிபி வைக்க மாட்டாரு. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ உங்ககிட்ட நான் பேசும்போது கூட கருப்பு கலர் சட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் டிபி வைக்க மாட்டேன். டிபி வைக்கிறதுல எனக்கு சில தயக்கம் இருக்கு. நான் இப்படின்ற மாதிரி தன்னை ஒரு அளவுக்கு ரிவீல் பண்ணாரு. ரொம்ப வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். வணக்கம் பிரதர். ஒரு கேள்வி. வணக்கம் பிரதர். மெனி சேஸ் சூரியன் வித் சனி இஸ் நாட் குட். சனி சூரியன் புதன் ஆல் இன் கன்னி ஹவுஸ் ஃபார் கும்ப லக்னம். டஸ் இட் எஃபெக்ட் ஃபாதர்? ஓகே, சூரியனும் சனியும் சேரக்கூடாதுங்க. ஏன் சேரக்கூடாது? இது ஒரு லாஜிக்கான ஒரு விளக்கம் என்ன தெரியுங்களா? ஒளிக்கு நேர் எதிர் சனிங்க. சூரியனுக்கு நேர் எதிர்த்தன்மை கொண்டது சனியினுடைய தன்மை. சமீபத்தில் ஒருத்தர் பேசினார், அண்ணன் ஜோசியத்துக்கெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஆனால் உங்களோட ஒரு பாட்காஸ்ட் பார்த்தேன், இவரோட பிஜிடபிள்யூட. அந்த பாட்காஸ்ட்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. லக்னம் ராசியோடு இல்ல லக்னத்தோடு இல்ல ராசியோடு ஏதோ ஒரு வகையில சனியினுடைய தொடர்பு வரக்கூடிய ஒருத்தர் டிபி வைக்க மாட்டாரு. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ உங்ககிட்ட நான் பேசும்போது கூட கருப்பு கலர் சட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் டிபி வைக்க மாட்டேன். டிபி வைக்கிறதுல எனக்கு சில தயக்கம் இருக்கு. நான் இப்படின்ற மாதிரி தன்னை ஒரு அளவுக்கு ரிவீல் பண்ணாரு. ரொம்ப ஹாப்பியா அப்படியே கடன்னு பேசிட்டு ஒரு 15 நிமிஷம் தான் பேசினாரு. ஏன் இந்த விஷயம் வருது? சனி ஏன் உலகத்துக்கு தேவையே இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றோம்? சனி உடல் உழைப்பை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத ஆயுளை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத அழுக்கான கீழ்நிலை சார்ந்த அமைப்புகள்ல கடுமையான ஒரு ரொம்ப ஒரு மாதிரி கடுமையான அமைப்புகள்ல கிளீனிங் பண்றாங்கல்ல, இவங்களுடைய இடத்த போய் பாருங்களேன். இவங்களுடைய ஜாதகத்தை போய் பாருங்க. சனி நேர் வலுப்பட்டிருப்பாரு. பிரேதங்களோடு இருக்கிறாங்கல்ல, பிரேதங்களோடு இருக்கிறாங்க. இந்த காஸ்கெட் மாதிரியான இறப்பு சடங்குகள் செய்யறாங்கல்ல, இவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்க. சனி அந்த இடத்துல வலிமையாக இருப்பாரு. இதுல என்னன்னாக்கா, கீழ்நிலை அமைப்புகள்ல இருக்க சனி பாபத்துவமா இருக்கணும். சனி கெட்ட ஒருத்தருக்கு வாழ்க்கையில ஓகே, ரெண்டு மாதிரி சொல்றேன். சனி ஒரு ஜாதகத்துல கெட்டு இருந்தா அவர் எப்படி இருப்பாருங்க? ரொம்ப நல்லா இருப்பாரு. என்னங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்பீங்க. ஆமா, சனி கெட்டால் ஒருத்தருக்கு உடல் உழைப்பு இல்லாமலேயே பணம் வருங்க. சனி கெட்டார்னா அவருடைய ஜாதகத்துல சனி கெட்டு பாபத்துவமா இருக்கிறாருன்ற பட்சத்தில் அவரு கடுமையான கீழ்நிலை தொழிலாளியா வந்துருவாரு. கால் பிரச்சனை வந்துடும். கால் தாங்கி தாங்கி நடப்பாரு. சனி கெட்டு சுபத்துவமானால் அடுத்தவர்களை வச்சு வேலை வாங்குவாரு. மிகப்பெரிய அதிபர்கள்லாம் உழைச்சுதான் பணக்காரங்க ஆகுறாங்கன்னு இன்னும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? எலோன் மஸ்க்கு சமீபத்துல எத்தனையோ ட்ரில்லியன் இதுக்கு ஓனர் ஆனாரு. உழைச்சு ஓனர் ஆனாரா? உழைச்சா ஆக முடியுமா? உழைத்து பணக்காரர் ஆக முடியுமா? எலோன் மஸ்க் மாதிரி. நீங்க அதுக்கு ஒரு விஷயம் யாராவது ஆமான்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு நான் பேசுறதே புரியலன்னு சொல்லிடுவேன். கோடீஸ்வரர் ஆவறதுக்கு உங்களுக்கு உழைப்பு தேவையில்லைங்க. என்னையா இப்படி சொல்றீங்க? இதுதான் உண்மை. இதுல புத்திசாலித்தனத்தை மட்டும் பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய ஒரு லக்னம், அதிகாரத்தை மட்டும் பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய ஒரு லக்னம், அடி உதன்ற மாதிரியான விஷயங்களை உடல் வலிமையை பயன்படுத்தி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு லக்னம், டான்ஸ் ஆடியே சம்பாதிக்கக்கூடிய ஒரு லக்னம், இப்படி செப்பரேட்டா இருக்கும்போது கும்ப லக்னம்னு வரும்போது உடல் உழைப்புன்னு வந்துடும். உங்களுக்கே சும்மான்னு இருக்க முடியாதுங்க. கும்ப லக்னக்காரர் சும்மா இருப்பாரு, எதையாவது ஒண்ணு நோண்டிக்கிட்டு இருப்பாரு. யாராவது ஒருத்தர் இங்க கூட்டு போறது, அங்க கூட்டு போய் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது இந்த கும்ப லக்னம், கும்பராசி, மகர லக்னம், மகர ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு குணம். இல்லைங்க, நான் அந்த மாதிரி இல்லை. ஆனா நான் என்னோட லக்ன ராசி அமைப்புகள்னா சனி பலமா லக்னத்தோடய ராசியோடய தொடர்புல இருப்பாரு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, உடல் உழைப்பு மனிதனுக்கு தேவையில்லை. இது சொல்லியாச்சா? அதே மாதிரி ஆயுள் மனசனுக்கு தேவையில்லையா? ஜோதிடம் என்னதான் சொன்னாலும் இந்து மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இந்து மதம் என்ன சொல்லுது? பிறவாத வரம் வேணும், எனக்கு இந்த பிறவியே வேணாம். யாரு ரொம்ப சீக்கிரமா மரணத்தை எழுதுறாங்களோ அவங்க சீக்கிரமா இறைவனை போய் கலந்துடுறாங்க. இன்னொரு பிறப்பும் வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அரிய விஷயத்தை இந்து மதம் மட்டும்தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்குது. கர்மான்ற வார்த்தையே இந்து மதத்துக்கு சொந்தமான ஒரு வார்த்தைன்னே சொல்லிடலாம். அவ்வளவு அழகான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் இந்து மதத்துல தான் இருக்கும். மத்தவங்க புலம்பலாம் ஊன்னு இந்து மதத்தை பார்த்துக்கிட்டு அப்படி கருவிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் இந்து மதத்தினுடைய மாபெரும் விஷயம், இங்க பூமியில இருந்துகிட்டு பல விஷயத்தை அப்படியே கையில ஹேண்டில் பண்ண சில விஷயங்கள்லாம் அருமையான விஷயமா இருக்கும். அதுல ஜோதிடம் ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ ஒட்டு மொத்தமா இந்த இடத்துல சனி தரக்கூடிய ஒரு ஆயுள் பரிபூர்ணமாக ஒரு மனுஷனுக்கு தேவையில்லை. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, இவர் இருக்காரு, சூரியன் இருக்காரு, சனி இருக்கிறாருன்னும் பொழுது லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் இருக்கிறது சூப்பர். ஆனா அவர் சூரியனோடு எத்தனை டிகிரி சேர்ந்து இருக்கிறாரு? சூரிய தசை தந்தையை பாதிக்கும், ராகு தசை தந்தையை பாதிக்கும், சனி தசை தந்தையை பாதிக்கும்ன்ற மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கவே செய்யும். இல்லைங்க, சனி 2 டிகிரியில இருக்கிறாரு, சூரியன் ஆல்மோஸ்ட் 25 26 டிகிரிக்கு போயிடுறாரு.
இந்த இடத்துல பாதிப்பே இருக்காது. 2 பேரும் உச்சனுடைய வீட்டுல இருக்காங்கன்ற மாதிரியான நல்ல அமைப்புகள் இருக்கும். இதுல கூடுதலா குரு பாக்குறாருங்க, இல்லைங்க அதே ஒரு பௌர்ணமி நாளுங்க அப்படின்னு அந்த சூரியனுக்கான சுபத்துவ தன்மை அதிகரிக்க 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 இந்த பலன் அப்படியே மாறும் பிரதர். மாறி என்ன பண்ணும், தந்தை கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு, அரசாங்க அரசியல்ல ஒரு மாதிரியான வருமானங்கள் வரக்கூடியவரா இருப்பாரு, நீங்க அதையே எடுத்து சம்பாதிக்கக்கூடியவரா இருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயம் வந்துடும். ஆனா இயல்பாக நெருக்கமாக சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தால் தந்தையை பாதிக்கும், தந்தையை பிரிக்கும், தந்தையை விட்டு தனியா இருப்பீங்க, தந்தையை விட்டு தூரமா போவீங்க. இதெல்லாம் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்துல கொடுக்கப்பட்ட ஆயுளுக்கு ஏற்ற மாதிரியான தன்மைகள். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.